கோரிக்காகத்துக்கு ஒரு பையன் இருந்தா, அவன் பேரு ஜக்கு. கோரி சமீபத்துல ஒரு முட்டையிட்டு இருந்தது. அதுல இருந்து குழந்தை வெளிவர நேரம். ஜக்கு, இன்னும் 2-3 நாள்ல உனக்கு தம்பி பிறந்துடுவான். அதுக்கப்புறம் நீ தான் அவனை பத்திரமா பாத்துக்கணும். அவனை நதிக்கு அழைச்சிக்கிட்டு போய் அவன் கூட விளையாடணும். அம்மா, எனக்கு தம்பி வேணாம், தங்கச்சி தான் வேணும். எனக்கு தங்கச்சி பிறந்தா நான் அவ கூட விளையாடுவேன். அவளை அழைச்சுக்கிட்டு நதிக்கரைக்கு போவேன். கோரிக்காகத்தோட கணவர் காலுக்காகத்துக்கு பெண் குழந்தைதான் பிடிக்காது. ஒரு நாள் காலுக்காகத்தை சந்திச்ச சாகர் புறா இப்படி பேச ஆரம்பிச்சது. காலு, உன்னோட வீட்டுல இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தை பிறக்க போகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா, இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு என்னோட பையன் ஜக்குவுக்கு ஒரு தம்பி பிறக்க போறான். காலு, உனக்கு தான் ஒரு ஆண் குழந்தை இருக்குல்ல, அதனால பெண் குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்க. பெண் குழந்தை பிறந்தா வீட்டுக்கு லட்சுமி வந்த மாதிரி. சாகர் புறாவோட பேச்சால ரொம்பவும் கோபமான காலுக்காக உடனே தாவி போய் சாகர் புறாவை அந்த மரத்துல இருந்து கீழே தள்ளி விடுச்சு. ஏய் சாகர், நான் ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேசும்போது யாராவது வாய்க்கு வந்தபடி பேசினா என்னால தாங்க முடியாது. இங்க பாரு, உனக்கு பெண் குழந்தை பிறக்கணும்னு வேணா வேண்டிக்க. எனக்கு பெண் குழந்தை பிறக்கணும்னு சொல்றதுக்கு நீ யாரு? என்னோட முட்டையிலிருந்து ஆண் குழந்தை தான் பிறக்கணும். இந்த சம்பவம் நடந்து 2 நாட்கள் கழிச்சு கோரிக்காகத்தோட முட்டையில இருந்து ஒரு அழகான பெண் குழந்தை ஒண்ணு வெளிவந்துச்சு. காலுஜி, நாம எது நடக்க கூடாதுன்னு நினைச்சு பயந்தோமோ அது நடந்துருச்சு. ஆனா பெண் குழந்தை பிறந்ததை பார்த்துட்டு ஜக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டான். எனக்கு தங்கச்சி பிறந்துடுச்சு, எனக்கு தங்கச்சி பிறந்துடுச்சு. ஜக்கு, வாய மூடிக்கிட்டது. நான் ஏற்கனவே கோபத்துல இருக்கேன். இந்த சமயத்துல நீ சந்தோஷத்துல குதிச்சின்னா நான் எல்லா கோபத்தையும் அப்புறம் உன் மேல காட்டிடுவேன். அப்பா, நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? எனக்கு தங்கச்சி பிறந்திருக்குன்னு சந்தோஷப்பட்டேன். அது ஒரு தப்பா? அப்பா, என்னப்பா, எதுக்காக என்ன பார்த்து கோவப்படுறீங்க? டேய் ஜக்கு, நீ பிறந்தப்ப 2 நாள் வரைக்கும் பேசவே இல்லை. இத பாரு, பிறந்த உடனே என்னையே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி சொன்ன காணிக்காக பிறகு கோபத்துல அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இங்க பாரு, சத்தம் போடாம அந்த கூட்டுல போய் உட்காரு. என்கிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் நீ சிரிச்சு சிரிச்சு பேச தேவையில்லை. கோரிக்காவும் இப்படி சொன்னதும் பயந்து போன அந்த பெண் குழந்தை எதுவும் பேசாம மௌனமா இருந்தது. காளிக்காவும் கோரிக்காவும் தங்களுடைய பையன் ஜக்குவை நல்ல முறையில கவனிச்சுக்கிட்டாங்களே தவிர அவங்களோட பெண் குழந்தைய ஏனோ தானோன்னு தான் ஆட்டாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. ஒரு நாள் காலுக்காகவும் கோரிக்காகவும் ஜக்குவை கூப்பிட்டுக்கிட்டு நதிக்கரைக்கு போனாங்க. ஆனா அவங்க பெண் குழந்தை பிளாக்கிய மட்டும் வீட்லயே விட்டுட்டு போயிட்டாங்க. பிளாக்கிக்கு இது வரைக்கும் காலுக்காகவும் கோரிக்காகவும் பறக்க கத்து கொடுக்கவே இல்லை. அதனால கூட்டுல இருந்து கீழே இறங்கின பிளாக்கி மெதுவா தத்தி தத்தி வீட்டை விட்டு வெளியில வந்துச்சு. அந்த சமயத்துல அந்த வழியா பறந்து போன சோனா குருவி வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்த பிளாக்கிய பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வந்துச்சு. ஆமா, நீ யாருமா? எதுக்காக இங்க தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? ஆண்டி, அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட சரியா பேசுறதே இல்ல. அப்புறம் எனக்கு இன்னும் பறக்க கத்து கொடுக்கவும் இல்ல. பெண் குழந்தைனா சில பேர் இப்படிதான் அவங்க மேல வெறுப்ப கொட்டி வளர்க்குறாங்க. உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஆண் குழந்தை தான் பிடிக்கும் போல இருக்கு. அதனாலதான் உனக்கு இன்னும் எதுவுமே கத்து கொடுக்காம இருக்காங்க. ஆனா அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் கத்து கொடுக்கறேன். இப்படி சொன்ன குருவி பிறகு பிளாக்கிக்கு பறக்க கத்து கொடுத்துச்சு. பிளாக்கியும் சோனா குருவி சொன்ன மாதிரி ரெக்கைய பலமா வீசி பறக்க ஆரம்பிச்சது. இப்படி முயற்சி பண்ணின பிளாக்கி முதல் முயற்சியிலேயே பறக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிளாக்கி ரொம்பவும் புத்திசாலியா இருக்கா. முதல் முயற்சியிலேயே இப்படி எந்த குழந்தையும் பறக்க கத்துக்க மாட்டாங்க. ஆனா பிளாக்கி நல்லாவே பறக்க ஆரம்பிச்சுட்டா. ஆண்டி, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. உங்க வீடு எங்க இருக்கு? என் வீடு பக்கத்து காட்டுல இருக்கு. பக்கத்து காட்டுல ஒரு வேப்ப மரம் இருக்கு. அந்த வேப்ப மரத்துலதான் என்னோட வீடு இருக்கு. ஆண்டி ஆண்டி, அம்மாவும் அப்பாவும் ஜக்குவை கூப்பிட்டுக்கிட்டு நதிக்கரைக்கு தான் போயிருக்காங்க. நானும் அங்க போறேன். இப்படி சொன்ன பிளாக்கி பிறகு நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. திடீர்னு பிளாக்கி பறந்து வந்து இறங்கினதை பார்த்த காலுக்காகவும் கோரிக்காகவும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. பிளாக்கி, நீயா? நீ எப்படி இங்க வந்த? நீ எப்ப பறக்க கத்துக்கிட்ட? அம்மா, எனக்கு சோனா ஆண்டி தான் பறக்க கத்து கொடுத்தாங்க. நான் கூட பறக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப ஈஸியா இருக்கு. இங்க பாரு கோரி, உங்ககிட்ட நான் அப்பவே சொன்னேன் இதை கொண்டு போய் எங்கேயாவது மலைப்பகுதியில விட்டுட்டு வான்னு. நீ கேட்கல. இப்ப பாரு, இது பறக்க கத்துக்குச்சு. இது வளர வளர இதை பார்க்கவே எனக்கு எரிச்சலா இருக்கு. ஏங்க, அவளுக்கு எதிரில் ஏன் இப்படி பேசுறீங்க? அவளை பாருங்க, நாம பேசுறதையே கவனிச்சுக்கிட்டு இருக்கா. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வாங்க.
இங்க பாரு, நாளைக்கு காலையில இவளை கொண்டு போய் நீ மலைப்பகுதியில விட்டுட்டு வந்துரு. நாளைக்கு சாயங்காலம் நான் வீட்டுக்கு திரும்பும் போது இந்த பிளாக்கி வீட்டுல இருக்க கூடாது. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க வீடு திரும்பும் போது அவ இங்க இருக்க மாட்டா. அதுக்குள்ள அவளை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். தன்னோட அம்மாவும் அப்பாவும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தத பிளாக்கி கேட்டுட்டு அழுதுகிட்டே படுத்திருந்துச்சு. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. எல்லாரும் கண் விழிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்ச பிளாக்கி இப்படி யோசிக்க ஆரம்பிச்சது. எப்படி இருந்தாலும் அம்மாவும் அப்பாவும் நம்மளை கொண்டு போய் எங்கேயோ விட போறாங்க. அதுக்கு முன்னாடி நாமளே சோனா ஆண்டி வீட்டுக்கு போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்படி நினைச்ச பிளாக்கி பிறகு அங்கிருந்து பக்கத்து காட்டுல உள்ள சோனா குருவி வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. காலுஜி எழுந்திருங்க, நம்ம வீட்டுல இந்த பிளாக்கிய காணோம். நல்லா பாரு, வெளியில எங்கேயாவது போய் உக்காந்துருக்க போறா. இல்லங்க, நானும் எங்க பார்த்தாலும் தேடி பார்த்துட்டேன், அவ எங்கேயுமே இல்ல. வீடு ரொம்பவும் நல்லதா போச்சு. நாமளே அவளை கொண்டு போய் எங்கேயாவது விடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப அவளே எங்கேயோ போயிட்டா. நம்மளை பிடிச்ச சனியன் தொலைஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். இப்படி ரொம்ப நேரம் பறந்து போன பிளாக்கி கடைசியா சோனா குருவியோட வீட்டை கண்டுபிடிச்சு அங்க போய் சேர்ந்துடுச்சு. இங்க பார் பிளாக்கி, உன்னோட கதையை கேட்டா எனக்கு கண்ணீர் வருது. நீ எதுக்கும் கவலைப்படாத. இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம். எனக்கு குழந்தையே இல்ல. நீ இனிமே என்னோட வீட்லயே இரு. நான் உன்னையே என்னோட குழந்தையா நினைச்சுக்கிறேன். அதுக்கு பிறகு சோனா குருவிய பிளாக்கிய தன்னோட குழந்தையாவே நினைச்சு வளர்க்க ஆரம்பிச்சது. எங்க போனாலும் பிளாக்கிய கூடவே அழைச்சிட்டு போச்சு. பிளாக்கியும் சோனா குருவி கூட ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கைய நடந்துச்சு. ஒரு நாள் பக்கத்து காட்டுக்கு ஒரு வேலையா வந்த சோனா குருவியும் பிளாக்கியும் காலுக்காகத்தையும் கோரிக்காகத்தையும் வழியில சந்திச்சாங்க. ஆண்டி, இவங்க தான் என்னோட அப்பா அம்மா. என்னை கொண்டு போய் மலை பகுதியில் உள்ள கழுகுக்கு இரையாக்கணும்னு இவங்க தான் ஆசைப்பட்டாங்க. காகங்களே, நீங்க கொல்லணும்னு நினைச்ச உங்களோட பொண்ணு இப்ப என்கிட்டதான் இருக்கா. அவளை நான் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது நினைச்சு நீங்க கண்டிப்பா கண்ணீர் விடுவீங்க. இது நடக்கதான் போகுது. இப்படி சொன்ன குருவி பிளாக்கிய கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. காலங்கள் ரொம்பவும் வேகமா ஓடுச்சு. பிளாக்கி இப்ப நல்லா பெரியவளா வளர்ந்துட்டா. அவளுக்கு சோனா குருவி தையல் கத்து கொடுத்துருந்துச்சு. ரொம்பவும் நல்ல விதமா பிளாக்கி தையல் தச்சதால அவகிட்ட நிறைய பேர் கொண்டு வந்து தங்களுடைய துணிகளை கொடுத்தாங்க. அதே சமயம் சோனா குருவிக்கு இப்ப வயசாகி இருந்தது. இந்த வயசான காலத்துல பிளாக்கி சோனா குருவியை ரொம்பவும் அன்பா கவனிச்சுக்கிச்சு. பிளாக்கி ஒரு பக்கம் தையல் தச்சுக்கிட்டு தன்னுடைய வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் அதுவே பார்த்துச்சு. சோனா குருவியை எந்த வேலையும் பார்க்க விடாது. அம்மா, நீங்க இதுவரைக்கும் வேலை செஞ்சீங்க. நான் உங்களை தடுக்கவே இல்லை. ஆனா இதுக்கப்புறம் நீங்க ஓய்வெடுக்க வேண்டிய நேரம். இதுக்கப்புறம் நான் தான் எல்லா வேலையும் செய்வேன். இதே சமயம் காலுக்காகவும் கோரிக்காகவும் ஜக்குவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க. வீட்டுக்கு வந்த மருமகள் கிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் ரொம்பவும் கடுமையா நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. உடனே ஜக்குவுக்கு கோபம் வந்துருச்சு. அம்மா, உங்களுக்கும் அப்பாவுக்கும் பெண் குழந்தை தான் பிடிக்காதுன்னு நினைச்சேன். ஆனா வீட்டுக்கு வந்த மருமகளையே உங்களுக்கு பிடிக்கல. இதுக்கப்புறம் நான் அவங்க கூட இருக்க மாட்டேன். என்னோட மனைவியை அழைச்சிக்கிட்டு வேற வீட்டுக்கு போறேன். இப்படி சொன்ன ஜாக்கு பிறகு தன்னுடைய மனைவியை அழைச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் தனியாவே வாழ ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்த இவங்களுக்கு வயசாக அடுத்தவங்களோட உதவி தேவைப்பட்டது. ஆனா அந்த சமயத்துல இவங்களுக்கு உதவி செய்ய இவங்க பக்கத்துல யாருமே இல்ல. கோரி, எனக்கு தாகமா இருக்கு. குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடு. எனக்கும் தாகமா இருக்கு. எழுந்திருச்சா இடுப்ப வலிக்குமேன்னு நான் படுத்திருக்கேன். இந்த லட்சணத்துல நான் உங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கணுமா? கோரி, எல்லாரும் பெண் குழந்தை பிறக்கிறது நல்லதுன்னு சொல்றப்ப நாம அதை நம்பல. அதனாலதான் பிறந்த பெண் குழந்தையையும் தூக்கி யாருக்கோ கொடுத்துட்டோம். அது தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. சாதாரண தப்பு இல்ல, பெரிய தப்பு. அத பத்தி இப்ப யோசிச்சு என்ன புண்ணியம்? அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தை எல்லாம் நாம அனுபவிச்சுதான் ஆகணும். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப பிளாக்கி ஒரு தட்டுல சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்துச்சு. இந்தாங்க, இந்த சாப்பாட்டை நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. இதை எங்க அம்மா கொடுத்து விட்டாங்க. பிளாக்கி தங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்ததை பார்த்துட்டு காலுக்காகவும் கோரிக்காகவும் கண்ணீர் விட்டு அழுதாங்க. பிளாக்கி, நீ எங்களுக்கு தினமும் இந்த மாதிரி உணவு கொண்டு வந்து கொடுப்பியா? தினமும் கொண்டு வந்து கொடுப்பனான்னு எனக்கு தெரியாது. எங்க அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க. இப்ப எடுத்துக்கிட்டு வந்தேன். நாளைக்கே அவங்க கொடுத்தாங்கன்னா எடுத்துக்கிட்டு வருவேன். சரி, நான் கிளம்புறேன். பிளாக்கி, எங்கம்மா இவ்வளவு அவசரமா கிளம்புற? கொஞ்ச நேரம் எங்க கூட பேசிக்கிட்டீரா?
எங்க அம்மா வீட்ல தனியா இருப்பாங்க. வயசானவங்களை இப்படி ரொம்ப நேரம் தனியா விடக்கூடாது. நான் உடனே போயாகணும். இப்படி சொன்ன பிளாக்கி பிறகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பிளாக்கி பேசின பேச்சையெல்லாம் கேட்ட காளிக்காகவும் குறிக்காகவும் அவங்க செஞ்ச தவற நினைச்சு கண்ணீர் விட்டு அழுதாங்க. காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த காட்டுல ரொம்ப நாளா ஒரு மரத்துல வீடு கட்டி வாழ்ந்து வந்தாங்க. அந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் கூடு கட்டி வாழறப்ப அந்த காங்கல் மட்டும்தான் மரத்தாலான வீடை கட்டி அதுல வாழ்ந்தாங்க. அதனால காங்கல் 2 பேருக்கும் மனசுக்குள்ள கர்வம் கொஞ்சம் அதிகமாவே இருந்தது. இருந்தாலும் காங்கல் 2 பேரும் சந்தோஷமாவே இருக்கிறது இல்ல. அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வரும். அந்த சமயத்துல அந்த காட்டுக்கு ஒரு குருவியோட ஜோடி ஒண்ணு புதுசா வந்து சேர்ந்தாங்க. அவங்க 2 பேரும் அங்க இருந்த ஒரு காஞ்சு போன மரத்துல தங்களோட கூட்டை கட்டிக்கிட்டு அதுல வாழ ஆரம்பிச்சாங்க. அந்த குருவி ஜோடி வாழறது கூட இருந்தாலும் கணவன் மனைவி 2 பேரும் ஒத்துமையா ரொம்ப சந்தோஷமா தங்களோட குடும்பத்தை நடத்தினாங்க. இதை அடிக்கடி கவனிச்ச காங்கல் 2 பேரும் அந்த குருவிகள் மேல ரொம்ப பொறாமப்பட்டாங்க. காலுஜி, இந்த குருவிகள் 2 பேரும் இப்படி ஒத்துமையாவும் சந்தோஷமாவும் இருக்கிறத பார்க்க எனக்கு எரிச்சலா வருது. ஆமாங்கோரி, நான் கூட அவங்க 2 பேரும் எப்பவாவது சண்டை போட்டுப்பாங்க, நாம அதை சந்தோஷமா பார்க்கலான்னு நினைச்சேன். ஆனா என்னோட ஆசை இது வரைக்கும் நிறைவேறவே இல்லை. காலுஜி, நாம 2 பேரும் என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் அடுத்தவங்களை கெடுக்கிற விஷயத்துல நம்ம 2 பேர் மூளையும் ஒரே மாதிரி வேலை செய்யுது. கோரி, இந்த குருவிகள் 2 பேரும் சண்டை போடவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இவங்களை எப்படியாவது இந்த இடத்த விட்டு விரட்டி ஆகணும். ஆமா காலுஜி, அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நார்மலா இருந்த பிரஷர் எனக்கு இப்ப அதிகமாயிடுச்சு. கோரி, கவலைப்படாம இரு. இந்த குருவிங்க நாளைக்கு உணவு தேட போனதுக்கு அப்புறம் அவங்க கூடு கட்டி இருக்கிற இந்த காஞ்சி போன மரத்தை வேரோட வெட்டி போட்டுடுறேன். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. ராணாஜி, சீக்கிரம் கிளம்புங்க. வானத்தை பார்த்தா மழை வர மாதிரி இருக்கு. சோனா, கவலைப்படாத. மழை வர்றதுக்கு முன்னாடி நாம கூட்டுக்கு திரும்பி வந்துடலாம். இப்படி பேசிக்கிட்ட ராணா குருவியும் சோனா குருவியும் உணவு தேட பறந்து போனாங்க. காலுஜி, சீக்கிரம், அந்த குருவிகள் 2 பேரும் உணவு தேட கிளம்பி போயிட்டாங்க. அவங்க திரும்பி வர்றதுக்குள்ள அந்த மரத்தை வெட்டி சாய்ச்சிருங்க. கோரி இப்படி சொன்னதும் காலுக்காகவும் கோடாரியை எடுத்துக்கிட்டு அந்த காஞ்சி போட மரத்தை நோக்கி பறந்து போச்சு. இப்படி போன காலுக்காகவும் அந்த மரத்தை கோடாரியால வேக வேகமா வெட்ட ஆரம்பிச்சது. மரத்தோட உச்சியில உட்கார்ந்துருந்த கோரிக்காகவும் யாராவது வராங்களான்னு கண்காணிச்சுக்கிட்டே இருந்தது. பிறகு கொஞ்ச நேரத்துல எல்லாம் அந்த மரம் வேரோட கீழே சாஞ்சிருச்சு. இந்த சமயத்துல உணவு தேட போயிருந்த ராணா குருவியும் சோனா குருவியும் திரும்ப வந்துட்டாங்க. அவங்க கூடு கட்டி இருந்த மரம் வேரோட கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னங்க, இது எப்படி நடந்திருக்கும்? சோனா, மனிதர்கள் வந்து இந்த மரத்தை வெட்டி சாய்ச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சமயத்துல காலுக்காகவும் கோரிக்காகவும் அங்க வந்தாங்க. சோனா, நாங்க இந்த மரத்தை வெட்ட வந்த மனிதர்களை எவ்வளவோ தடுத்து பார்த்தோம். அவங்க கேட்கவே இல்லை. கடைசியா நீங்க குடியிருந்த இந்த மரத்தை வெட்டி கீழே தள்ளிட்டாங்க. ராணாஜி, இந்த மரத்தை மனிதர்கள் வெட்டி இருந்தா அவங்க கண்டிப்பா இதை எடுத்துட்டு போயிருப்பாங்க. இங்கேயே விட்டுட்டு போக மாட்டாங்க. சோனா, உன்னோட சந்தேகம் நியாயமானதுதான். இருந்தாலும் இந்த மரத்தை வெட்டினதுக்கு அப்புறம் அந்த மனிதர்களுக்கு இந்த மரத்தை பிடிக்காம போயிடுச்சு. அதனால இந்த மரத்தை இங்கேயே விட்டுட்டு நல்ல மரத்தை தேடிக்கிட்டு போயிட்டாங்க. சோனா, எது எப்படியோ நீங்க குடியிருந்த மரத்தை எப்ப யாரோ வெட்டி கீழே தள்ளனாங்களோ இதுக்கப்புறம் நீங்க இங்க இருக்கிறது நல்லதில்ல. பேசாம இங்க இருந்து தூரமா உள்ள மரத்துல போய் கூடு கட்டிக்கிட்டு நிம்மதியா சந்தோஷமா இருங்க. ஆனா ராணாக்குருவியோட மூளை வேற விதமா யோசிச்சுது. சோனா, நீ இங்கேயே இரு. நான் பக்கத்து காடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இப்படி சொல்லிட்டு ராணாக்குருவி பக்கத்து காட்டுக்கு பறந்து போச்சு. பிறகு சாயங்காலமா பக்கத்து காட்டுல இருந்து ராணாக்குருவி திரும்பி வரப்ப ஒரு மரம் வெட்டுற மிஷின் எடுத்துட்டு வந்தது. இத பார்த்த காலுக்காகவும் கோரிக்காகவும் இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. காலுஜி, என்ன இது? எதுக்காக இந்த குருவி இப்ப மரம் வெட்டுற மிஷினை வாங்கிட்டு வந்திருக்கு? கோரி, உனக்கு இது கூட தெரியல? கீழே விழுந்த மரத்தை வெட்டி விறகாக்கி அதை மார்க்கெட்ல கொண்டு போய் வித்துட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே தூரமா போய் ஏதாவது ஒரு மரத்துல கூடு கட்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன். காலுஜி, அவங்க எங்க போனா நமக்கு என்ன? நம்ம கண்ணுக்கு எதிரில இல்லாம எங்கேயாவது போனா சரிதான். இப்படி நினைச்ச காங்கல் பிறகு தங்களோட வீட்டுக்குள்ள போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலையில உணவு தேட கிளம்பி வீட்டு வாசலுக்கு வந்த காலுக்காகவும் குறிக்காகவும் பக்கத்து மரத்துல இருந்த வீட்டை பார்த்ததும் அதிர்ச்சியானாங்க.
காலுஜி, இந்த வீடு யாரோடது? நேத்து வரைக்கும் இந்த மரத்துல எந்த வீடும் இல்ல, திடீர்னு இந்த வீடு எப்படி வந்தது? சரி வா, நாம அந்த வீட்டுக்குள்ள போய் அதுக்குள்ள யாரு இருக்காங்கன்னு பாப்போம். பிறகு காங்கள் 2 பேரும் அந்த வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. கிச்சனுக்குள்ள சமைச்சுக்கிட்டு இருந்த சோனா குருவி கதவு தட்டுற சத்தம் கேட்ட உடனே வெளியில வந்தது. சோனா, நீயா? இந்த வீடு யாரோடது? இந்த வீட்டை எப்ப கட்டினாங்க? கௌரி அக்கா, இந்த வீடு எங்க வீடுதான். பக்கத்து காட்டுல இருந்து மரம் வெட்டுற மிஷினை வாடகைக்கு எடுத்துட்டு வந்து கீழே விழுந்து கிடந்த மரத்தை வெட்டி இந்த வீட்டை கட்டி முடிச்சோம். அப்படியா? இப்ப ராணா எங்க? மீதி இருந்த மரத்துண்டுகளை வச்சு ஒரு படகு செய்யறதுக்காக பக்கத்து காட்டுக்கு போயிருக்காங்க. படகா? படகை தயார் பண்ணி அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? கௌரி அக்கா, நம்ம காட்டுலதான் மிகப்பெரிய நதி ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால படகு தயார் பண்ணி அதுல போய் மீன் பிடிச்சுக்கிட்டு வந்து மார்க்கெட்ல வியாபாரம் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். நான் ராணாஜிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகணும். அப்ப நான் கிளம்புறேன். இப்படி சொன்ன சோனா குருவி டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. பிறகு அந்த படகை எடுத்துக்கிட்டு நதியில மிதந்து போன ராணா குருவும் சோனா குருவும் நிறைய மீன்களை பிடிச்சுக்கிட்டு கரைக்கு திரும்பி வந்தாங்க. பிறகு அந்த மீனை எல்லாம் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனாங்க. சீக்கிரமாவே அவங்க கிட்ட இருந்த மீன் எல்லாத்தையும் வித்துட்டாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. இப்ப ராணா குருவி கிட்டையும் சோனா குருவி கிட்டையும் நிறைய பணம் சேர ஆரம்பிச்சது. அந்த காட்டுக்கு வந்த புதுசுல ஒரு கூட்டுல வாழ்ந்து வந்த ராணா குருவியும் சோனா குருவியும் இப்ப வலிமையான மர வீட்டுல செல்வ செழிப்போட வாழ ஆரம்பிச்சாங்க. கோரி, ராணா குருவியும் சோனா குருவியும் காஞ்சி போன மரத்து மேல இருந்த அந்த சாதாரண கூட்டிலேயே வாழ்ந்திருப்பாங்க. அவங்கள காலி பண்ண நினைச்சு நாம செஞ்ச காரியத்தால அவங்களோட ரேஞ்சு இப்ப எங்கேயோ போயிடுச்சு. காலுஜி, அதுக்காக நாம சோர்ந்து போயிடக்கூடாது. அடுத்தடுத்து நம்மளால ஆன முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கோரி, எனக்கு ஒரு யோசனை தோணுது. அந்த குருவிங்க கிட்ட ஏதாவது ஒரு பொய் சொல்லி அவங்க 2 பேரையும் மீன் பிடிக்க பக்கத்து காட்டுல உள்ள கடலுக்கு அனுப்பி வைப்போம். இவங்க இந்த படகை எடுத்துக்கிட்டு கடலுக்கு போனா அங்க உள்ள முதலைகளுக்கு கண்டிப்பா இரையாயிடுவாங்க. காலுஜி, இது சூப்பர் ஐடியா. இத உடனே செயல்படுத்துங்க. பிறகு காலுக்காகவும் குரைக்காகவும் நதிக்கரையை நோக்கி பறந்து போனாங்க. அந்த சமயத்துலதான் ராணா குருவியும் சோனா குருவியும் நதியில மீன் பிடிச்சிட்டு கரைக்கு திரும்பி வந்தாங்க. ராணா, காலையில இருந்து மீன் பிடிக்கிறீங்க, ஆனா உங்க படகுல கொஞ்சம்தான் மீன் இருக்கு. கோரி, ஒரு நாள் நிறைய மீன்கள் கிடைக்கும், ஒரு நாள் கொஞ்சம் மீன்கள் கிடைக்கும். நாம தினமும் நிறைய மீன்கள் கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. இங்க பாரு ராணா, நான் சொல்றத கேளு. பக்கத்து காட்டுல உள்ள கடலுக்கு மீன் பிடிக்க போறவங்க எல்லாம் அவங்க படகு நிறைய மீன்களோட வராங்க. காலண்ணா, எங்களுக்கு நம்ம காட்டுல இந்த நதியில கிடைக்கிற மீன்களே போதுமானதா இருக்கு. சோனா, அப்படியெல்லாம் சொல்லாத. எனக்காக ஒரே ஒரு நாள் அங்க போயிட்டு வா. ஒரு தரம் போயிட்டு வந்துட்டீன்னா அதுக்கப்புறம் தினமும் நீங்க படகை எடுத்துக்கிட்டு அங்கதான் போவீங்க. ராணாஜி, காலண்ணனும் கோரியக்காவும் இவ்வளவு வற்புறுத்தி சொல்றதால நாளைக்கு ஒரு நாள் நம்ம பக்கத்து காட்டுல உள்ள கடலுக்கு போவோம். பிறகு மறுநாள் ராணா குருவியும் சோனா குருவியும் தங்களுடைய படகை எடுத்துக்கிட்டு பக்கத்து காட்டுல உள்ள கடல்ல மீன் பிடிக்க போனாங்க. கடல்ல ரொம்ப தூரம் போன உடனே இவங்களோட படகை நிறைய முதலைகள் சுத்த ஆரம்பிச்சது. சோனா, இந்த இடத்துல நிறைய முதலைகள் இருக்கு. இதுங்க கிட்ட இருந்து நாம தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ராணாஜி, அங்க பாருங்க, மேற்கு பக்கம் ஒரு கரை தெரியுது. நாம சீக்கிரமா அந்த இடத்துக்கு போயிடுவோம். பிறகு ராணா குருவியும் சோனா குருவியும் மேற்கு பக்கமா தங்களோட படகை வேகமா ஓட்டிக்கிட்டு போனாங்க. இப்படி ஒரு தீவுக்கு போய் சேர்ந்த இவங்க தங்களுடைய படகை விட்டு கீழே இறங்கி அந்த தீவுக்குள்ள போனாங்க. கொஞ்ச தூரம் போன உடனே அந்த தீவுல ஒரு குகை இருந்தது. அந்த குகைக்குள்ள போன இவங்க அங்க இருந்த பொருட்களை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அந்த குகையில எங்க பார்த்தாலும் தங்கமும் வைரமுமா இருந்தது. அந்த சமயத்துல யாரோ பேசுற சத்தம் இவங்களுக்கு கேட்டது. பறவைகளே, நேர்மையான எண்ணமும் நல்ல குணமும் உள்ள பறவைகள் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும். நீங்க இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு தேவையான பொருள்களை மட்டும் எடுத்துக்கிட்டு போங்க. அதிகமா பேராசப்படாதீங்க. உங்களை இங்க அனுப்புன காகங்கள் நல்ல எண்ணத்தோட உங்களை அனுப்பல. உங்களை சாகடிக்கிறதுக்கு தான் இந்த இடத்துக்கு அனுப்புனாங்க. அதனால அந்த காகங்கள் மேல நீங்க எப்பவும் இறக்கப்படவே கூடாது. உடனே ராணா குருவியும் சோனா குருவியும் அங்க இருந்த தங்க காசுகளை ஒரு சின்ன மூட்டையில கட்டி எடுத்துக்கிட்டாங்க. பிறகு முதலைகள் இல்லாத சமயமா பார்த்து தங்களுடைய படகுல ஏறி பழையபடி தங்களோட காட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க.
மறுநாள் காலையில தங்களுடைய வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருந்த குருவிகளை பார்த்த காலுக்காகவும் கோரிக்காகவும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. காலுஜி, என்ன இது? ராணா குருவி, சோனா குருவி இவங்க 2 பேருமே உயிரோட உட்கார்ந்துருக்காங்க. கோரி, அதுதான் எனக்கும் எப்படின்னு தெரியல. வா போய் அவங்க கிட்டயே கேட்டுட்டு வருவோம். காலன்னா கோரியக்கா, எங்களை பக்கத்து காட்டுல உள்ள கடலுக்கு அனுப்புனதுக்கு உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. சோனா, அந்த கடல்ல முதலைகள் இருந்துதா இல்லையா? முதலைகள் இருந்துச்சு, இருந்தாலும் நாங்க அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு தீவுக்கு போனோம். அந்த தீவுல எங்களுக்கு நிறைய தங்கமும் வைரமும் கிடைச்சது. சோனா, உங்களை நாங்க அந்த கடலுக்கு அனுப்பலன்னா நீங்க கண்டிப்பா அந்த தீவுக்கு போயே இருக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு கிடைச்சதுல பாதியை எங்களுக்கு கொடுக்கறது தானே நியாயம். கோரியக்கா, நீங்க சொல்றது நியாயம்தான். இருந்தாலும் எங்களை சாகடிக்கிற நோக்கத்துல தானே அந்த கடலுக்கு அனுப்பி வச்சீங்க. இப்படிப்பட்ட கெட்ட எண்ணம் கொண்ட பறவைகளுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு எங்களுக்கு அந்த புதையலை கொடுத்த குகை சொல்லி இருக்கு. இப்படி சொல்லிட்டு ராணா குருவியும் சோனா குருவியும் தங்களுடைய வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. காலுஜி, கடைசியில என்ன இது இப்படி ஆயிடுச்சு? இப்ப நம்ம என்னதான் பண்றது? கோரி, இப்ப நாமளும் ராணா குருவி சோனா குருவி மாதிரி பெரிய பணக்காரங்க ஆகணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. அது என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க. நாமளும் அந்த குருவிங்க மாதிரியே யாரையும் கெடுக்கணும்னு நினைக்காம நம்மளோட வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா முன்னுக்கு வந்துருவோம்.